அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்தியன் எக்கனாமியில் பேங்கிங் இன் இந்தியா அப்படிங்கிற அந்த சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ் இல்லாமல் முத்ரா பேங்க்னா என்ன அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். முத்ரா பேங்க் நாம் பல நேரங்களில் செய்திகளில் முத்ரா பேங்கை பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த கிளாஸில் முத்ரா பேங்க்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரு நிறுவனங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பெருநிறுவனங்கள் மூலமாக இந்திய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது 1,25,00,000 பேருக்கு தான் அவங்களால வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால்? பெரிய நிறுவனங்களால். இப்போ அசோக் லேலண்ட் மாதிரி, ரிலையன்ஸ் மாதிரி இந்த மாதிரியான பெரிய நிறுவனங்களால் 1,25,00,000 பேருக்கு தான் அவங்களால வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுது. ஆனால் பாருங்க, மைக்ரோ யூனிட் சிறு நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, சிறு தொழில் செய்யக்கூடிய நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க மூலமா கிட்டத்தட்ட 12 கோடி பேர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. பாருங்க, பெருநிறுவனங்களால இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில 1,25,00,000 பேருக்கு தான் வேலை வாய்ப்பு கிடைக்குது. ஆனா சிறு நிறுவனங்களால மைக்ரோயூனிட்ஸ்னா என்ன? சிறு நிறுவனங்களால மொத்தம் 12 கோடி பேர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் இன் கண்ட்ரி. ஸோ இந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடியது தான் இந்த மைக்ரோ யூனிட்ஸ், அதாவது சிறு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்றாங்க. கேபிட்டல் இஸ் த கீ டு ஸ்மால் என்டர்பிரினர். சிறுதொழில் செய்யக்கூடியவர்களுடைய அந்த கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் தான். ஒரு மூலதனம் இருந்தால் தானே அவங்களால அந்த சிறு தொழிலை செய்ய முடியும். ஸோ அவங்களுடைய கேபிட்டல் தான் அவங்களுடைய பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க அந்த மூலதனம் தானே ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம். ஸோ அதுக்கு மூலதனம் இருந்தால் மட்டும் தான் தொழில் ஆரம்பிக்க முடியும். ஸோ அவங்க அந்த தொழில் நிமித்தமாக வாங்கக்கூடிய அந்த மூலதனத்திற்கு எங்கே அவங்க நாடி போகிறாங்க அப்படின்னா ஹெவிலி டிபெண்டிங் ஆன் மணி லெண்டர்ஸ். மணி லெண்டர்ஸ்னால் யார்? அவங்க ஏரியாவிலே வட்டிக்கு காசு கொடுக்கக்கூடியவங்களை தான் மணி லெண்டர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி லோக்கலில் மணி லெண்டர்ஸ் கிட்ட வட்டிக்கு கொடுக்குறவங்க கிட்ட அவங்க போய் காசு வாங்கி அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ வட்டி கொடுக்குறவங்க குறைஞ்ச வட்டியில் கொடுப்பாங்க கிடையாது, அதிக வட்டியில் கொடுப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் அவங்க அதை டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால ஹெவியாக அவங்களுக்கு லாஸ் ஏற்படுது. அவங்களால லாங் டைம் அந்த பிஸ்னஸை சஸ்டைன் பண்ண முடியல. இப்போ பேங்க்குக்கு போகிறோம் அப்படின்னா அவங்க ஒரு லோன் கேட்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக கொலாட்டரில் கேட்பாங்க. அடமானமாக எதாவது கொடுத்தா மட்டும்தான் லோனு சேங்ஷன் பண்ணுவாங்க. ஒரு வீடு அடமானம் கொடுங்க, லேண்டை அடமானமாக கொடுங்க, ஏதோ ஒரு பொருள் கொலாட்டரலாக கேட்பாங்க. ஆனால் அவங்களால கொலாட்டரலாக கொடுக்க முடியுமா? அந்தளவுக்கு வசதி இருக்குமா எல்லாருக்கிட்டே? ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க? ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஏதோ ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி லோக்கல் இருக்கக்கூடிய மணி லெண்டர்ஸ் கிட்ட காசு வாங்கி அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்மால் என்டர்பிரினர்ஸோட கீ எது? கேபிட்டல்னு சொல்கிறாங்க. மூலதனம் தான் அவங்களுடைய கீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க லோக்கல் மணி லெண்டர்ஸை சார்ந்து இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு உதவும் வகையில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்தப்பட்ட ஒரு திட்டம் தான், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா GOI கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் 2015 ஏப்ரலில் கொண்டு வந்தாங்க. மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்டு ரீஃபினான்ஸ் ஏஜென்சி பேங்க், அதுக்கு பேர் தான் முத்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்மால் என்டர்பிரினர் சிறு தொழில் செய்யக்கூடிய நபர்களை ஊக்குவிக்கும் வகையில், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற வகையில் அந்த கேபிட்டலை இஷ்யூ பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2015 ஏப்ரலில் கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் இந்த முத்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மைக்ரோ யூனிட்ஸ் தெரியுதுங்களா? ஸோ இந்த சிறு தொழில் செய்யக்கூடியவங்களை டெவலப் பண்ணுறதுக்காகவும், அதே போல் ரீஃபினான்ஸ் ஏஜென்சினா என்ன? ஸோ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக நம்ம ஃபினான்ஸ் வாங்குகிறோம், சரிங்களா? இந்த ஃபினான்ஸ் வாங்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ₹1,00,000 எனக்கு தேவைப்படுதுன்னு வச்சுங்களேன். நான் லோக்கல் இருக்கிற ஒரு வட்டிக்காரர்கிட்ட நான் போயிட்டு வட்டிக்கு காசு வாங்குறேன். அவர் என்ன சொல்கிறாரு? ₹1,00,000க்கு 15% எனக்கு வட்டிக்கு கொடுக்குறாரு. ஸோ நான் ஹெவியாக லாஸ் ஆகுவேனா? ஸோ அவருக்கு வட்டி காசு கொடுத்தே நான் வாழ்க்கையில் முன்னேறாமல் நான் அங்கேயே இருப்பேன். ஸோ இந்த நேரத்தில் இந்த திட்டம் கொண்டு வரதன் மூலமாக ஸோ நான் அதில் பயனடையணும் இல்லையா? நான் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஓகே, எனக்கு இந்த முத்ரா ஸ்கீமால் எனக்கு லோன் கிடைக்குது, நான் அந்த பிஸ்னஸ் தொடர்ந்து நடத்துகிறேன். ஆல்ரெடி இந்த பிஸ்னஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுவும் இதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ரீஃபினான்ஸ் என்னென்னா, நான் 15% 15% நான் அவர்கிட்ட லோனுக்கு வாங்கியிருக்கேன், வட்டிக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா நாம் இதில் அப்ளை பண்ணது மூலமாக நமக்கு அந்த லோனு இவங்க கொடுப்பாங்க. அதன் மூலமாக நான் இவர்கிட்ட அந்த லோனு ஸோ இந்த மணி லெண்டர்ஸ் கிட்ட நான் என்னுடைய கடன் அடைச்சிட்டு, ஸோ நான் அதன் மூலமாக பேங்க்குக்கு என்னுடைய குறைஞ்ச அளவிலான வட்டியில் நான் என்னுடைய மீதி இருக்கிற பேலன்ஸ் நான் செட்டில் பண்ணுவேன். ஸோ அந்த வட்டியுடைய அந்த ரேட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைக்கிறோம். அதுதான் ரீஃபினான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெவலப்மெண்ட்டுக்காகவும். ஸோ ரீஃபினான்ஸ்னால் என்ன? ஆல்ரெடி நான் லோன் வாங்கி என் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் எனக்குமே லோன் கொடுப்பாங்க. புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணனாலும் எனக்கு லோன் கொடுப்பாங்க. இல்லை ஆல்ரெடி நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கேன், என்னோட லோன் போயிட்டுருக்கு அப்படின்னாலும் எனக்குமே இந்த ஸ்கீம் மூலமாக எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அன்ஃபண்டட் நான் கார்பரேட் என்டர்பிரைசஸ். அன்ஃபண்டட் நான் கார்பரேட்னா என்ன?
நிதி உதவி பெறாத நான் கார்பரேட்னா என்ன, ஒரு கார்பரேட் இருந்துச்சு அப்படின்னா நிறைய ஷேர்ஸ் இருக்கும். அதில் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் போகும்போது பார்த்துட்டு டாட்டாவுடைய ஷேர் இருக்கும், ரிலையன்ஸுடைய ஷேர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிறு தொழில் செய்யக்கூடியவங்களுடைய ஷேர்லாம் இருக்குமா? ஸோ அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சரல் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஸ்ட்ரக்சர்லாம் வந்து இதில் இருக்காது. இந்த மாதிரி நான் ஸ்ட்ரக்சராக இருக்கக்கூடிய நான் கார்பரேட்டாக இருக்கக்கூடிய என்டர்பிரைசஸுக்கு லோன் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த முத்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முத்ராவுடைய வேலை என்ன? இந்த மைக்ரோ யூனிட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய லோன் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் வந்து முத்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னாலும் ஸ்கீம் இதுக்கு வந்து லோன் கொடுக்கும். இல்லை ஆல்ரெடி நான் ஒரு லோன் வாங்கி என்னுடைய பிஸ்னஸ் வந்து நான் நடத்திட்டு இருக்கனாலும் எனக்கு லோன் கொடுக்கும். இல்லை எனக்கு லோனே இல்லைனாலும் என்னுடைய பிஸ்னஸை நான் இன்னுமே ஃபர்தராக டெவலப் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் இது நமக்கு லோன் சாங்ஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து நோ கொலாட்ரல் என்ன, நாம் கொலாட்ரலாக இணையாக எது ஒரு பொருளும் அடமானம் இல்லாமலே நமக்கு லோன் கொடுப்பாங்க. யூஸ்வலாக நம்ம ஒரு பேங்க்கில் போனால் நமக்கு கொலாட்ரலை கேட்பாங்க. ஸோ இதன் மூலிமா நம்ம கொலாட்ரல் இல்லாமலே நம்மளால் லோன் வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, லோன் அவைல் அப் டு 10 lakhs 10 லட்ச ரூபா வரைக்கும் நமக்கு இதன் மூலமா வந்து லோன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இதன் மூலம் இந்த ஸ்கீம் மூலமாக ஒரு 10 lakhs வரைக்கும் நம்மளால் லோன் வந்து அவைல் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ லோன் வந்து எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, பப்ளிக் பேங்காக இருந்தாலும் ப்ரைவேட் பேங்காக இருந்தாலும், இப்போ எஸ்பிஐயாக இருந்தாலும், இந்தியன் பேங்காக இருந்தாலும், சென்ட்ரல் பேங்காக இருந்தாலும் அங்கேயும் நமக்கு லோன் கிடைக்கும். ப்ரைவேட் பேங்க்னா என்ன, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐ இதெல்லாம் வந்து ப்ரைவேட் பேங்க் இல்லையா? ஸோ அங்கேருந்து நம்மளால லோன் வந்து அஃபோர்ட் பண்ணிக்க முடியும். அதே போல் என்பிஎஃப்சினா என்ன, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ். நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம் இல்லையா, என்பிஎஃப்சினா என்ன, அது என்னென்ன என்பிஎஃப்சிலாம் இருந்துச்சு சரிங்களா? ஸோ இந்த டிமாண்ட் டெபாசிட் மட்டும் எதுலாம் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாதோ அதெல்லாம் வந்து என்பிஎஃப்சின்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த பேங்க்ஸ்லேருந்து நம்ம வந்து கடன் வாங்கிக்கலாம். அதன் பிறகு எம்எஃப்ஐனா என்ன, மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன். மைக்ரோ ஃபினான்ஸ் நம்ம நிறைய இடங்களில் சின்ன சின்ன இடங்கள் நம்ம பார்த்துருப்போம். மைக்ரோ ஃபினான்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஃபினான்ஸ் கம்பெனி லோக்கலில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனி அங்கே இருந்தும் நாம் லோன் வாங்கிக்கலாம். அதன் பிறகு ஆர்ஆர்பி ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் எங்ககிட்ட இருந்தோம் நாம் லோன் அஃபோர்ட் பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் பேங்க் கிட்ட இருந்தோம் நம்மளால் லோன் வந்து அஃபோர்ட் பண்ணிக்க முடியும். இப்படி பல இடங்கள் இருந்து நம்மளால் இந்த முத்ரா பேங்க் இந்த முத்ரா ஸ்கீம் யூஸ் பண்ணி நம்மளால் லோன் வந்து அவைல் பண்ணிக்க முடியும். அதுவும் 10 லட்ச ரூபா வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை இந்த ஃபினான்ஸ் வந்து இந்த முத்ரா ஃபினான்ஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த லோன் அவைலபிலிட்டியை 3 விதமாக வந்து பிரிக்கிறாங்க. ஸோ 3 bucket ஃபினான்ஸ். ஒன்று வந்து சிஷுனா என்னென்னா 50,000 வரைக்கும் கிடைக்கக்கூடிய அந்த லோனு வந்து சிஷு அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க. ஸோ ஒரு லோன் கொடுக்குறாங்கன்னா அது 3 வகையாக வகைப்படுத்துகிறாங்க. அதாவது ஒருத்தர் வந்து 50,000க்குள்ளே அவர் லோன் வாங்குறாரு அப்படின்னா அந்த ஸ்கீம் வந்து சிஷு அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு 50,000லேருந்து 5 லட்சம் வரைக்கும் ஒருத்தர் வந்து லோன் வாங்குறாருன்னா அது வந்து கிஷோர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் இருக்கக்கூடிய லோன் வந்து அவர் கேட்குறாரு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து தருண் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தர் லோன் வாங்குறாரு அப்படின்னா என்னப்பா சிஷுவா கிஷோரா தருணா அப்படின்னா ஸோ அதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவர் 5 லட்சத்துலேருந்து 10 லட்சக்குள்ளே லோன் வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலமாக வகைப்படுத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அடுத்ததாக கவர்ஸ் த ட்ரேடர்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கீம் இருக்குது இல்லையா, இது யாருக்கெல்லாம் வந்து லோன் கொடுக்கும் அப்படின்னா, இப்போது ஃப்ரூட்ஸையும் வெஜிடபிள்ஸையும் வாங்கி ட்ரேட் பண்ணுறாங்க பாருங்கள், வியாபாரம் பண்ணுறாங்க பாருங்கள். ஒரு காய்கறி மண்டி வச்சுட்டு அதன் மூலமாக வியாபாரம் பண்ணுறாரு, இல்லை வந்து ஒரு பழ வியாபாரம் பண்ணுறாரு அப்படின்னா அவங்களுக்குலாம் இது வந்து லோன் அஃபோர்ட் பண்ணும். ஆனால் இந்த காய்கறியோ இல்லை இந்த பழங்களையோ உற்பத்தி செய்கிறாங்க பாருங்கள் விவசாயிகள், அவங்களுக்கு இது லோன் அஃபோர்ட் பண்ணாது. ஏன் அஃபோர்ட் பண்ணாது? இவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான், விவசாயிகளுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ முத்ரா பேங்க்கில் எதுக்கு இவங்க திரும்ப வந்து இன்க்ளூட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது லோன் கொடுக்கும். ஆனால் அக்ரிகல்ச்சரில் இருக்கிறவங்களுக்கு, அதை உற்பத்தி செய்கிறவங்களுக்கு லோன் கொடுக்காது. ஸோ இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்தா இதுக்கு வந்து நோ ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட். கவர்மெண்ட் வந்து இந்த அளவில் தான் நீங்கள் வந்து இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து லோன் கொடுக்கணும் அப்படின்னு எந்த ஒரு இந்த ஃபிக்ஸட் ரேட்டுமே வந்து இதில் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பேஸ் ரேட்டாக கவர்மெண்ட் மூலமாக ஒரு 1லேருந்து 7% வரைக்கும் நீங்கள் ரேட் வந்து கொடுத்துக்கலாம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து மானியம் கிடையாது, நோ சப்சிடி. இப்போ நாம் இந்த ஸ்கீம் மூலமாக நான் லோன் வாங்குறேன் அப்படின்னா இதில் எனக்கு ஏதாவது மானியம் கொடுக்குமா கவர்மெண்ட் அப்படின்னா, அதாவது ஒரு 10 லட்ச ரூபா வாங்குறேன் அப்படின்னா 1 லட்ச ரூபாவோ 2 லட்ச ரூபாவோ நீங்கள் கட்ட தேவையில்லை, அந்த மாதிரி ஏதாவது ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் கொடுக்குதா, சப்சிடி கொடுக்குதா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. நீங்கள் 10 லட்ச ரூபா வாங்கினா 10 லட்ச ரூபா நீங்கள் செலுத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் ஏதாவது நீங்கள் ஸ்கீமில் வரீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வருதுன்னா அந்த ஸ்கீமில் நீங்கள் வரீங்க அப்படின்னா, இன்கேஸ் வந்து பிடபிள்யூடியாக இருந்தீங்கன்னா
இல்லை வந்து விடோவாக இருந்தீங்கன்னா, ஸோ இது ஏதாவது நீங்கள் ஒரு க்ரைட்டீரியா நீங்கள் கவர் ஆகிறீங்கன்னா அதன் மூலமாக நீங்கள் சப்சிடி வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கீம் மூலமாக, இந்த முத்ரா மூலமாக யாரெல்லாம் வந்து லோன் அவைல் பண்ண முடியும்? ஸோ பாருங்கள், பிஸ்னஸ் ரிலேட்டடாக பிஸ்னஸ் லோன்ஸ் வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ மேனுஃபேக்சராக இருக்கிறீங்க, ஒரு ட்ரேடராக இருக்கிறீங்க, ஒரு பொருளை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழில் செய்கிறீங்க, ஸோ இல்லை நீங்கள் பொருளை வாங்கி அதில் வியாபாரம் செய்வராக இருக்கிறீங்க, ட்ரேடராக இருக்கிறீங்கனாலும் உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. அது பிறகு டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கல்ஸ், ஒரு வண்டி வாங்கி நான் வந்து டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், ஒரு லாரி வாங்க போகிறேன், ஒரு பஸ் வாங்க போகிறேன் அப்படின்னாலும் ஸோ அதன் மூலமாக நம்ம லோன் வந்து அஃபோர்ட் பண்ணிக்கலாம். அது பிறகு நன்ஃபார்ம்னா முன்னாடியே பார்த்தோம், இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸை ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு கொடுப்பாங்க, ஆனால் அதை விளைவிக்கிறவங்களுக்கு லோன் தர மாட்டாங்க. ஏன்? ஆல்ரெடி தான் வந்து கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்குது. ஸோ அதன் மூலமாக விவசாயம் சார்ந்த அலைடு இண்டஸ்ட்ரிக்கும் அவங்க லோன் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அதனால இதில் அந்த ஸ்கீம் வந்து கவர் ஆகாது அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் முத்ரா பேங்க்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.